அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட்ல நம்ம யார் கூட நெறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்ம மியூசிக்க பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மியூசிக் பிடிக்காதவங்க யாராவது இந்த உலகத்துல இருக்க முடியுமா? கண்டிப்பா இல்லங்க. மியூசிக்னாலே ஒரு எனர்ஜி தான். நம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, நம்ம தேடுற ஒரே விஷயம் மியூசிக் தானே. இன்னைக்கு அப்படியான ஒரு பாட்காஸ்ட் தான் நீங்க இன்னைக்கு கேட்க போறீங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கவங்க மிஸ்ஸஸ் ரீத்திகா அவர்கள். அவங்க ஒரு மியூசிக் டீச்சர் கம் பெர்ஃபார்மர். கடந்த ஒரு 15 வருஷமா இவங்க நெறைய மியூசிக் ஸ்டூடண்ட்ஸ உருவாக்கிட்டே இருக்காங்க. இவங்க 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புட்ன்னா, அப்போ அவங்க எத்தன வயசுல தான் கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க. 3 வயசுல இருந்து அவங்களுடைய மியூசிக் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்களுடைய கான்செப்ட்ஸ் பத்தின நெறைய விஷயங்கள இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லங்க, அவங்க இன்னைக்கு நெறைய ராகங்கள், மியூசிக்ஸ்லாம் கூட நம்ம கூட சேர்ந்து ப்ளே பண்ண போறாங்க. என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்க ரித்திகா, உங்களுடைய ஜர்னி எப்ப ஸ்டார்ட் ஆனது? என்னோட ஜர்னி வந்து 3 இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, என்னோட வீட்ல வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாவே சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னது வந்து அம்மா, அப்பா இல்ல சரிகமா பதனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு 2 1/4 வயசு இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டு இத சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் என்னோட அம்மா, அப்பா 2 பேரும் தான் எனக்கு குரு. அம்மா வந்து மியூசிக் டீச்சர் தான். ஸோ, அவங்க வயித்துல இருக்கிறதுலேருந்தே பாடிட்டே இருந்ததுனால எனக்கு அந்த மியூசிக்லயே ஊறி, ஊறி, ஊறி ஸோ 2 1/4 வயசுலேருந்தே நான் உட்காந்து பாட ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் எனக்கு மொறையா கொண்டு போய் கிளாஸ்ல வந்து என்ன விட்டு எனக்கு கிளாஸஸ் வந்து டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணாங்க. அப்படியே தான் என்னோட மியூசிக் ஜர்னி வந்து 3 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னலாம் நீங்க அந்த 3 இயர்ஸ்ல உங்களோட ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் எப்படி ஆரம்பிச்சீங்க? அதோட ஜர்னி எவ்வளோ நாள் ஆச்சு? எப்ப நீங்க டீச் பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் வந்து 3 இயர்ஸ்ல கத்துக்க ஆரம்பிச்சேன். அம்மா, அப்பா கிட்ட உட்கார மாட்டேன். ஸோ வெளியில கொண்டு போய் கிளாஸஸ் விட்டாங்க. அம்மா, அப்பாவும் சொல்லி தருவாங்க. 2 பேருமே இதே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, ஸோ இப்படியே மியூசிக் ஜர்னி ஆரம்பிச்சது. அண்ட் ஒரு 8, 9 வயசு இருக்கும்போது ஸ்டேஜ்ல வந்து அம்மாக்கு பின்னாடியும், அப்பாவோட டீம்லயும் நான் வந்து தனியா பாட ஆரம்பிச்சேன். அவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன சின்ன போர்ஷன்ஸ் வந்து குடுப்பாங்க. அத போய் நல்லா பாடுனா, அடுத்தது ஒரு பாட்டு தருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அப்படியே ஆரம்பிச்சு, ஆரம்பிச்சு நல்லா பாட ஆரம்பிச்சேன். ஒரு 12, 13 இயர்ஸ்ல உட்காந்து நானே வந்து தனியாவே கச்சேரி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சது மியூசிக் தான் என்னோட வந்து கெரியர், என்னோட லைஃப் அப்படிங்கிறது வந்து அது மூலியமா எனக்கு வந்து தெரிஞ்சது. எந்த வயசுல அத நீங்க ரியலைஸ் பண்ணீங்க? ஆ நான் ஒரு 7, 8 இயர்ஸ் இருக்கும்போதே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்கூல் போனாலுமே ஃபுல் டைமா காம்படிஷன்ஸ் நெறையா போவேன். அங்கேயும் நான் ஸ்கூல்ல வந்து பிரேயர் லீட் பண்ணுவேன். அதுல தான் எனக்கு படிப்ப விட இதுல ரொம்ப வந்து எனக்கு ஆர்வம் வந்து அதிகமா இருந்தது. அந்த வயசுலயே நான் ரியலைஸ் பண்ணேன். நீங்க பாடுன முதல் பாட்டு உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? நான் பாடின முதல் பாட்டு அப்டின்னா, அப்போ அந்த காலத்துல அந்த மயில் போல பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லிட்டு இளையராஜா சாங் அவர் கம்போஸ் பண்ண அந்த பவதாரண்யா அவங்க பாடியிருப்பாங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு பாடின பாட்டு ஸ்டேஜ்ல. அப்புறம் காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயான்னு சொல்லிட்டு, அத நான் வந்து ஒரு 4த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அது கொஞ்சம் டஃப்பான சாங் அது. அது அந்த ஸ்வரம்லாம் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அந்த டைம்ல நான் ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, நானே ஸ்டேஜ்ல ஏறி அந்த ஃபுல் சாங்க நானே வந்து பிராக்டிஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்போ எனக்கு அது ரொம்ப ரீச் கிடைச்சது அந்த சாங் மூலியமா. அ எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு மறக்க முடியாத பாட்டுன்னா, அந்த காற்றில் வரும் கீதமே அந்த சாங் தான். நீங்க எப்ப டீச்சரா மாறுனீங்க? எந்த வயசுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வந்து அம்மா கிளாஸஸ் நெறைய எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அம்மா ஏதாவது உடம்பு சரியில்ல, இல்ல லீவோ எல்லோ எடுக்குறாங்க அப்டின்னா, நான் உட்காந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அம்மா வந்து அவைலபிளா இல்ல. நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோனே, அ எனக்கு அன்னைக்கு நான் என்ன எடுத்தேன்னு எனக்கு தெரியல. பட் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அரவுண்ட் ஒரு 15, 16 இயர்ஸ் இருக்கும். நான் உட்காந்து சின்ன குழந்தைங்களுக்கு எடுக்கும்போது, அம்மாவுமே ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணி, அப்போ எனக்கு தெரிஞ்சது, ஓ! என்னால டீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இருக்குங்கிறது அந்த ஏஜ்ல எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் அப்பப்போ அம்மா சின்ன குழந்தைங்களுக்கு டைம் கிடைக்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் குடுப்பாங்க. அப்படியே நான் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். வாவ்! ஸோ அம்மா, அப்பா தான் உங்களுக்கு கம்ப்ளீட் பேக் போனா இருந்து உங்களுக்கு இந்த மியூசிக் ஜர்னிக்குள்ள உங்கள வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. ஸோ வோக்கல் பாடுறது மட்டும் இல்லாம, வேற என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க பண்ணுவீங்க? நான் வந்து சின்ன வயசுல ஃபர்ஸ்ட்டு கத்துக்கிட்டது பாட்டு தான். அம்மா வந்து வீணை டீச்சரும் கூட. ஆனா வீணையில எனக்கு பிகினிங்ல வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக பாட்டுக்கும், வீணைக்கும் ஒரு லிங்க் எப்போதுமே இருக்கும். இது பாடும்போது இது ஈஸியா இருக்கும். அப்போ நெறைய அம்மா வாசிக்க ஒரு 8 வயசுல உட்காந்து வீணை வாசிக்க நானே ஆரம்பிச்சேன். அம்மா சொல்லி தரல. உங்களுக்கு வீணை மேல எப்பயிலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் ஒரு 8 இயர்ஸ் இருக்கும்போது அம்மா வீணை கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. அப்போ ஒரு நாள் அம்மா ஏதோ ஒரு பாட்டு வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப வந்து அத பார்த்தோனே, நம்ம வீணையும் கத்துக்கிட்டா என்ன? அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுச்சு.
அப்போ உடனே எடுத்து எனக்கு பாட்டு தெரிஞ்சவங்களால வீணை ஈஸியா வாசிக்க முடியும். அப்போ எடுத்து நான் வச்சுட்டு நானே வந்து சரிகமா பதனிசா வாசிச்சேன். அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பெயின்லாம் இருந்தது கையில. ஆனாலும் எனக்கு அந்த நான் வாசிச்சு நான் மீட்டி அந்த சவுண்ட் வரும்போது எனக்கு ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருந்தது. அப்புறம் அதுலேருந்து என்னோட மியூசிக் கெரியர் எப்படி ஆரம்பிச்சது, வீணையும் அப்பதான் எனக்கு ஆரம்பிச்சது. ஸோ நீங்க இப்ப பாட்டு கிளாஸ் எடுக்குறீங்க, வீணை கிளாஸ் எடுக்குறீங்க. 2 கிளாஸஸுமே எடுத்துட்டு இருக்கேன். வோக்கல் அண்ட் வீணா 2மே எடுத்துட்டு இருக்கேன். எதுல எடுத்துட்டு இருக்கீங்க இப்ப? நான் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2மே எடுக்கிறேன். ஆல் ஓவர் த கண்ட்ரி வேர்ல்டு நெறைய கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்டூடண்ட்ஸ் வராங்க. அரவுண்ட் 60 ஸ்டூடண்ட்ஸ் வராங்க. எல்லா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. உங்களுடைய ஸ்கூல் பத்தி சொல்லுங்க. உங்களோட மியூசிக் ஸ்கூல். என்னோட மியூசிக் ஸ்கூலோட பேர் ரீத்திகா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்னு. அம்மா ஆக்சுவலா இத ஆரம்பிச்சாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் அதுக்கு இப்போ 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அம்மா வந்து மியூசிக் ஜர்னில அவங்களோட சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சது தான் இது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அம்மா வந்து என்ன வந்து அதில இன்வால்வ் பண்ணி, நான் வந்து அத ஃபர்தரா டெவலப் பண்ணி, ரிஜிஸ்டர் பண்ணி, இப்போ நான் அத ஃபுல்லா எடுத்து ஃபர்தரா ரன் பண்ணிட்டுருக்கேன். ஆ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது 2டே ஸ்டூடெண்ட்டோட அந்த இத நான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட்டுலாம் இந்த அட்வர்டைஸ்மென்ட்டோ, இந்த YouTube இதெல்லாம் பெருசா கிடையாது. பட் நான் நல்லா கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லி, சொல்லி, சொல்லி அப்படி வந்த ஸ்டூடண்ட்ஸ் தான் இந்த 60 ஸ்டூடண்ட்ஸு. இதுக்கு முன்னாடி நான் இன்னும் நெறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஸ்கூல்ல டீச்சரா வொர்க் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்கு. பாட்டு அண்ட் வீணை 2மே வீட்லயும் கிளாஸஸ் எடுத்து ஆஃப்லைன் பக்கத்துல இருக்கிறவங்க, ஸ்ரீரங்கத்துக்குள்ள இருக்கிறவங்க, திருச்சிக்குள்ள இருக்கிறவங்க இங்க வந்து கத்துப்பாங்க. அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க ஆன்லைன்ல கத்துப்பாங்க. வாவ்! நெறைய விஷயங்கள், நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பா. அந்த மியூசிக்ல நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே. உங்களால மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம், உங்களுடைய மியூசிக் ஜர்னில பெர்ஃபார்மரா போயிருப்பீங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள், ஆ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும்ல? அது வந்து எனக்கு மியூசிக்ங்கிறது என்னோட உயிர் மூச்சு மாதிரி தான். ஒவ்வொரு அ ஒவ்வொரு கான்செர்ட் போகும்போதும் ஒவ்வொன்னும் நான் லேர்ன் பண்ணிப்பேன். அதே மாதிரி அந்த ஸ்டேஜ்ல நான் ஏறிட்டேன் அப்டின்னாலே எனக்கு எனக்கு உலகமே மறந்த மாதிரி இருக்கும். அவ்ளோ ஒரு ஆர்வம் எனக்கு. நான் 2, 3 தடவ வந்து அப்ராட் ஷோஸ் ஸ்ரீலங்கா, மலேசியா அந்த மாரி அப்ராட் ஷோஸ்லாம் போயிருந்தேன். அப்போ வந்து என்ன ரொம்ப அங்க ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன வந்து ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டா சொல்லலாம். நெறைய அவார்ட்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாரி மொமெண்ட்ஸும் இது மூலியமா எனக்கு கிடைச்ச எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுமே எனக்கு மறக்க முடியாத மொமெண்ட் தான். ஓகே. எங்கெல்லாம் நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க? இந்த மீன் இந்த மார்கழி மாசம் அப்படிங்கிறதுனால. ஆமா. எப்போதுமே எனக்கு வந்து நான் கோவில்ல தான் நெறைய கான்சர்ட்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ சபாலயும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ நம்ம ட்ரெண்ட் எல்லாம் மாறுனனால மேரேஜஸ்லயே ஃபியூஷன் மாதிரி, ஸோ சினி சாங்ஸையும் கர்நாடிக்கையும் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி, வீணையில சினி சாங்ஸு, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் அந்த மாதிரி இப்போ எல்லாத்துலயுமே நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கேன். டிவி ஷோஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மியூசிக் பத்தின நெறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து படிச்சது என்னோட வீட்ல என்ன சொன்னாங்கன்னா, மியூசிக் சின்ன வயசுலேருந்து நீ கத்துக்கிட்டதுனால, வேற ஏதாவது ஃபீல்ட்ல வந்து நீ ஸ்பெஷலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதனால கம்ப்யூட்டர் சயன்ஸ் வந்து மேஜரா எடுத்து படிச்சேன். பிஎஸ்சி, எம்எஸ்சி படிச்சேன். அங்க காலேஜ் போகும்போது ஃபுல்லா கல்ச்சுரல்ஸ்ல ஹெட்டா இருந்தேன். அண்ட் நெறைய போய் பிரைஸ் வின் பண்ணுவேன். கேஷ் பிரைஸ் அந்த மாதிரி இருந்தது. ஒரு பேருக்கு தான் அந்த மியூசிக் படிச்சேன். ஐடி கம்பெனில ஒரு 6 மந்த்ஸ் வொர்க் பண்ணேன். பட் எனக்கு அதுல சுத்தமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அதுக்கப்புறம் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, இல்ல இது என்னோட கெரியர் கிடையாது. எனக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லா மியூசிக்ல இருந்ததுனால, அகைன் எம்ஏ மியூசிக் பண்ணேன். அதிலேயே ஸ்பெஷலைஸ் பண்ணி எம்ஃபில் மியூசிக் பண்ணேன். இப்போ டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கேன் மியூசிக்ல. வாவ்! என்ன அது டாக்டரேட்ல என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பேப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பெரிய மியூசிஷியன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட டாபிக் எடுத்து ரமண மகரிஷி கம்போசிஷன்ஸ வச்சு ஒரு தீசிஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. சூப்பர். உங்களுக்கு புடிச்ச சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், நீங்க ஒரு கர்நாடிக் மியூசிக்ல நீங்க பார்த்து வியந்த ஒரு ஆள், நான் இவங்கள மாரி ஆகணும் அந்த மாரி என்னைக்காவது ஆசைப்பட்டது உண்டா? அந்த மாரி உங்களுக்கு இன்ஸ்பைரிங் பண்ண ஒருத்தர பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்னா இளையராஜா சார் தான். எந்த ஒரு ஹேப்பி மொமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஒரு சேடான மொமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு நான் செய்ற விஷயம், ஒண்ணு நான் உட்காந்து பாடுவேன். இல்ல நான் சாங்ஸ் கேட்பேன். ராஜா சார் பாட்டு தான் எனக்கு உயிர் மாதிரி அது. அப்புறம் ரகுமான் சார். அப்புறம் எனக்கு வித்யாசாகர் சார் ரொம்ப பிடிக்கும் மியூசிக் டைரக்டர். அதெல்லாம் வந்து எப்படின்னா, மியூசிக்காலிட்டி நான் நெறையா பார்ப்பேன். ஒரு பாட்டு கேட்டோம் அப்படின்னா, ஆஸ் அ மியூசிஷியனா அதில என்ன விஷயம் இருக்கு? என்ன ராகம் இருக்கு? இதில என்னென்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஆனா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோட பாட்டும் கேட்பேன். எல்லாத்துலயுமே ஒரு விஷயம், ஏதோ ஒரு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி தான். எனக்கு அப்போனா ஜானகி அம்மா, இப்போ இப்போ நெறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. சித்ரா அம்மா, அவங்கலாம் எஸ்பிபி சார் அவங்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிங்கர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ். வாவ்! கர்நாடிக் மியூசிக்ல உங்களுக்கு
நான் ரொம்ப கர்நாடிக் மியூசிக் இன்ஸ்பயர் ஆனது அப்படின்னா, நித்யஸ்ரீ, சுதா ரகுநாதன் அவங்க, அப்புறம் ரஞ்சனி காயத்ரி அவங்களோட கான்செர்ட்லாம் நெறைய கேட்பேன். கேட்க கேட்க நெறைய அவங்களோட இதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அப்போலேருந்து நான் இந்த குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாங்கிறது இது இது வேர்ல்டு வைட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாட்டு. அதெல்லாம் வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாடும்போதெல்லாம் இன்னுமே என்னோட ஃபோன்ல எப்போதுமே அது ஒரு ரிங்டோனா கூட இருக்கும். அந்த மாரி மாஸ்டர் பீசஸ்லாம் கேட்டு கேட்டு தான் எனக்கு இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுமே ஆச்சு. அவங்க மேலலாம் ஒரு அட்ராக்ஷன் வந்ததும் கூட. மியூசிக் வந்து நம்மளோட ப்ரொஃபஷனலா இருக்கிறது ஓகே. பட் பர்சனலா உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் அந்த மியூசிக் பண்ணும்போது. எனக்கு வந்து டு பி ஃப்ராங்க் மத்தவங்கள விட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியா இருக்கும். நான் வந்து அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, நான் ரொம்ப டவுனா இருக்கிறம்போது, ஸ்ருதி பாக்ஸ போட்டு உட்காந்து பாட ஆரம்பிச்சுருவேன். பாட ஆரம்பிக்கும்போது எனக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வந்துட்டே இருக்கும். அந்த மியூசிக் இது பண்ணும்போது. அதே மாரி சாங்ஸ் கேட்கும்போதுமே சரி, எனக்கு பர்சனலா நெறைய இடத்துல, ஈவன் என்னோட டெலிவரி டைம்ல கூட வந்து நான் பாடிட்டே தான் அந்த டெலிவரி நடந்தது. அப்படியே பாடிட்டே இருக்கனால. என்னோட குழந்தை வந்து நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, ஒவ்வொரு ஸ்கேன்லயும் வந்து நான் பாடும்போது உடனே வந்து ஒரு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆச்சு. ஒரு தடவ பேபி மூவ்மெண்ட்ஸே இல்லாதப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா டாக்டர் பாட சொன்னாங்க. அப்போ உடனே வந்து மூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆன ஒரு விஷயம். மியூசிக்கும் இதுக்கும். ஸோ இப்போ மியூசிக் வந்து நம்ம பர்சனலா உங்களுக்குள்ள நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு தெரப்பியா, ஒரு மெடிசினா நம்ம எப்படி பார்க்கலாம்? யாருக்கெல்லாம் அந்த தெரப்பி வந்து தேவைப்படும்? இப்போ ஃபாரின்லலாம் வந்து மியூசிக் தெரப்பி அப்டின்னே வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அங்க சர்ஜரிலாம் வந்து பண்ணும்போது, இந்த அவங்களுக்கு வந்து அனஸ்தீசியா இல்லாம, இந்த மியூசிக்க போட்டு அவங்களுக்கு பெயின் தெரியாம சர்ஜரிலாம் பண்ற மாதிரிலாம். அந்த மாரி நெறைய ராகம் இருக்கு. மியூசிக் ரிலேட்டடா. ஈவன் இப்போ ஒரு ராகம் ஒருத்தர் தூங்குறவங்கள வந்து எழுப்புறதுக்கு பூபாலம்னு சொல்லி ஒரு ராகம் இருக்கு. அண்ட் மழை வரணும் அப்டின்னா அமிர்தவர்ஷினின்னு ஒரு ராகம். இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன். அந்த காலத்துல வந்து அந்த மாரி ராகம் பாடுனா மழை வரும். இது பாடுனா தூக்கத்துல இருக்கிறவங்கள எழுப்பலாம். அந்த மாதிரி இருக்கு. அது மாரி ஒவ்வொரு டிசீஸ்க்குமே வந்து இந்த மாரி ராகம் இருக்கு. அது வந்து ப்ளே பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பெயின் வந்து கம்மியா இருக்கும். அவங்களால அத பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அ அப்ராட்லலாம் இது நெறையா ஃபேமஸா போயிட்டுருக்கு. ஈவன் நம்ம சென்னையில கூட அத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ மியூசிக் வந்து பெயின் தெரபிக்கு மட்டுமா? ஸோ நம்ம மென்டலி நம்மளுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து காமனான ஒரு விஷயம் என்னன்னா, சோகமா இருந்தா பாட்டு கேட்கணும். மழை பெஞ்சா பாட்டு கேட்கறது, அந்த மாரி பாட்டு கேட்போம். பட் எந்த பாட்டு நம்ம எந்த டைம்ல எந்த பாட்டு கேட்கணும், அந்த மாரிலாம் எதுவும் நம்மளுக்கு அந்த மாரி ராகங்கள், இந்த நேரத்துக்கு இந்த பாட்டு கேளுங்க. இது ரொம்ப நல்லாருக்கும். அந்த மாரி நீங்க ஏதாவது சஜெஸ்ட் பண்ணுவீங்களா? நான் நெறையா சஜஷன் குடுப்பேன். அதான் நான் சொன்ன மாரி ஸ்பெசிஃபிக்கா ராகம் இருக்கு. அதாவது சில ராகம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாயாமாலவ் கவ்லேன்னு சொல்றது ஒரு பேசிக்கான ராகம். இதெல்லாம் ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட்டா இருக்கும். பைரவின்னு ஒரு ராகம் இருக்கு. அது எப்பவுமே கச்சேரியில வந்து ஃபர்ஸ்ட்டு பாடுவாங்க. அது எப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஒரு ஜோஷ வந்து குடுக்கும். நம்ம எதாவது டவுனா இருந்தா கூட நம்மள வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணும். அந்த மாரி சில பர்ட்டிகுலர் ராகம்லாம் இருக்கு. மோகனம்னு ஒரு ராகம் இருக்கு. அதெல்லாம் மேஜரா வந்து கான்சர்ட்ல ஃபர்ஸ்ட்டு பாடுவாங்க. சில ராகம் நல்லா ஃபாஸ்ட்டா வந்து போகக்கூடிய ராகங்களும் இருக்கு. இந்த தேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு ராகம் இருக்கு. அதெல்லாம் நம்மள ரொம்ப உருக்கி, நம்மள இன்னுமே ரொம்ப ஃபீல் பண்ற வைக்கக்கூடிய ராகங்களும் நெறையா இந்த மியூசிக் இதுல இருக்கு. ஒரு பாட்டு கேட்டா நம்ம எமோஷனலா எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். ஹேப்பியாவும் ஆகலாம். சேட் ஆகுறதுக்கு சான்சஸ் இல்ல. நம்ம சேடா இருந்தாலும் ஹேப்பி ஆகறதுக்கு நெறைய அதுல ராகம்லாம் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப நம்மளுடைய மூட்ஸுக்கு தகுந்த மாரி ஒரு ஒரு ராகம், இந்த மூடுக்கு இந்த ராகம் கேளுங்க. அப்படின்னு உங்களால ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமா? ஆ அதாவது நெறைய ராகம் இருக்கு. 72 ராகம் மேஜர் ராகம்னு சொல்லுவோம் கர்நாடிக் ஸோ மியூசிக்ல. நம்மளுக்கு இந்த ஜெனரேஷன்ல நம்மளுக்கு ஒரு 5 மூடு மட்டும் வச்சு, அந்த 5 மூடுக்கு 5 ராகம் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஆக்டிவா ஒரு இடத்துல நம்மளால வச்சு சமாளிக்க முடியாம இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி கிட்ஸ உட்கார வச்சு, இந்த மாயாமாலவகோலை அப்படிங்கிற ஒரு ராகம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ளீஸிங்கா வந்து அட்ராக்டிங்கா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக்கா கர்நாடிக் மியூசிக்குள்ள வரவங்க கிட்ஸ்லேருந்து எல்லாருமே அத இன்ட்ரஸ்டடா வந்து கத்துப்பாங்க. அந்த ஒரு ராகம். கல்யாணின்னு சொல்லிட்டு ஒரு ராகம் இருக்கு. அதுவுமே அந்த மாரி என்னன்னா, ஒருத்தர் வந்து நல்லா ஜோஷா இருக்கிறவங்கள லைக் அப்படியே நம்மள காம் பண்ணும். அந்த மாதிரி ராகங்கள் 2 ராகம் சொல்லலாம். பூர்வி கல்யாணி அப்படின்னு சொல்லி, அது அந்த மாரி ஒரு ராகமும் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, உங்கள நல்லா வந்து இன்னும் உங்களோட கான்ஃபிடன்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணும். அந்த மாரி ஒவ்வொரு ராகத்த பத்தி ஸ்பெஷலைஸ் பண்ணி மியூசிக்ல இருக்கு. நெறைய ராகங்கள் நம்மளுடைய இன்னைக்கு ஜென்ஸி கிட்ஸ்க்காக சொன்னீங்க. ஸோ அதுல உங்களுக்கு பிடிச்ச ராகம், உங்களுக்கு பிடிச்ச அதுலேருந்து ஒரு பாட்டு. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்னு ஒரு அது வந்து மாயாமாலவ கவுளை ராகம். அப்புறம் பூவே பூச்சூடவான்னு சொல்லிட்டு அது வந்து பிலஹரி ராகம்.
ஸோ அதே மாதிரி காற்றில் வரும் கீதமே இந்த கண்ணனை அறிவாயா நான் ஆல்ரெடி சொன்னேன். அந்த வந்து கல்யாணி அப்படிங்கிற ஒரு ராகம். அண்ட் கண்கள் இரண்டால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ரீத்தி கவுளன்னு ஒரு ராகம். ஆக்சுவலா என்னோட பேரே அந்த ரீத்தி கவுளைய சுருக்கி தான் ரீத்திகான்னு தான் கொண்டு வந்தாங்க. அந்த மியூசிக்ல நான் வந்து பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற. ஸோ என்னோட பேர்ல உள்ள பாட்டுனா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். அந்த பாட்டுலேருந்து ஒரு 2 லைன்ஸ். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளி விட்டு மூடி மறைத்தாய். வாவ்! ரொம்ப அழகா பண்ணீங்க. அடுத்து நான் சில வேர்ட்ஸ் சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு இப்ப டக்குன்னு ஞாபகத்துல வர பாட்டு பாடுங்க. கண்டிப்பா நீங்க எனக்கு பாட்டா சொல்லாதீங்க. பாட்டா பாடுங்க. கண்டிப்பா. காதல். காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம் ஹோ காதல் ஓவியம். வாவ்! அடுத்து இசை. இசையில் தொடங்குதமா விரக நாடகமே வசந்தம் கண்டதம்மா வாழும் வாலிபமே. வாவ்! சோகம். சோகம். நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா. ஜாலியா இருந்தா என்ன பாட்டு பாடலாம்? ஜாலியா இருந்தா இப்போ நம்ம நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஜாலியாக தான் கம்போஸ் பண்ணுறாங்க. நிறைய சாங்ஸ் இருக்குது ஜாலியாக பாடுறதுக்கு. இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக சொல்லணுமா இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டா சொல்லுங்க. எனக்கு பாட்டுனாலே ஜாலி தான். ஸ்பெஷலைஸ் பண்ணி கேட்டா ஓகே. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட பார்வை பூத்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. வாவ்! அடுத்து லவ் ஃபெயிலியர். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே கண்ணுக்குள் நீதான் கண்ணீர் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல். அடுத்து தாய்மை. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிர்வில்லையே. வாவ்! அடுத்து குட்டி. உங்களோட குழந்தை பேரு ஜோஸ்னா தானே? ஜெய்ஷ்ணா. ஜெய்ஷ்னா. அடுத்து ஜெய்ஷ்னாக்காக ஒரு பாட்டு. பல நாள் கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே. வாவ்! அடுத்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இரவு. பனி விழும் இரவு நனைந்தது நிலவு இளங்குயில் இரண்டு இசைக்கின்ற பொழுது. வாவ்! ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் வந்து மியூசிக் கத்துக்கலாம்? எந்த ஏஜ்ல இருந்து நம்ம கத்துக்க ஆரம்பிக்கலாம்? மியூசிக்கு வந்து வயசு கிடையவே கிடையாது. யார் வேணா கற்றுக்கலாம். இன்றைக்கும் என்கிட்ட 65 இயர்ஸ் 70 இயர்ஸ்லலாம் வந்து என்கிட்ட மியூசிக்கும் கற்றுக்குறாங்க. அவங்களால ஆக்சுவலாக கீழே கூட உட்கார முடியாது. பட் அந்த இசை ஆர்வம்னு ஒன்று இருந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து இந்த மியூசிக் வந்து நம்ம கற்றுக்கலாம். இதுக்கு ஏஜ் கிடையாது. ஸ்டார்டிங்கிறது ஒரு நல்ல ஒரு குருவாக பார்த்து நம்ம போய் முறையாக வந்து அதை பயிற்சி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா யாரால வேணால் பாட முடியும். ஈவன் 3 இயர் கிட்லேருந்து டில் 60 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யார் வேணால் இதை வந்து கற்றுக்கலாம். மியூசிக் கேட்கணும் அப்படின்னா எங்க இருந்து நாங்க கேட்க ஆரம்பிக்கணும்? எப்படி அதை கேட்க ஆரம்பிக்கலாம்? அது கேட்குறவங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு மியூசிக் அப்படின்னாலே சரிகமா பதனிரா. அது இங்கிலீஷில் நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸாக சொல்லுவோம். தமிழில் சரிகமா பதனி. கர்நாடிக் மியூசிக் தான் எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு இது.
நீங்க ஃபோக் மியூசிக் பாடணும்னாலும் சரி, வெஸ்டர்ன் பாடணும்னாலும் சரி, இல்ல நீங்க எந்த மாதிரி மியூசிக் வந்து நீங்க பாடணும்னாலும், பேசிக் வந்து கர்நாடிக் நீங்க கத்துக்கணும். சரிகம பதனிச சானிதப்ப மகரிசாங்கிறது தான் வந்து பேசிக். இத கத்துக்கிட்டாலே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன சின்ன பாட்டு நெறைய இருக்கும். நம்ம கோவில்ல போய் பாடும்போது, அண்ட் வீட்ல வந்து ஈவினிங் 6:00 நம்ம விளக்கேத்தும்போது, அந்த மாரி சின்ன சின்ன ஐகிரி நந்தினி, அந்த மாதிரி கந்த சஷ்டி கவசம், அதுலேருந்து தான் எல்லாருக்குமே அந்த மியூசிக் ஆர்வம் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாரி கேட்டு கேட்டு பேசிக்கா ஒரு டீச்சர் கிட்ட போய் நல்லா கத்துக்கும்போது, அது கண்டிப்பா நம்ம வந்து கொண்டு வரலாம். சூப்பர். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இளையராஜா சார் தான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து வித்யாசாகர் சார் ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ்ல இமான் சார் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ சாய் அபயங்கர்ன்னு சொல்லிட்டு அவர் கூட நல்லா வந்து மியூசிக் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த பாட்காஸ்ட்ல நம்ம நெறைய மியூசிக் பத்தின விஷயங்கள், கிளாஸஸ் எப்படி ஆரம்பிக்கணும், எந்த வயசுலேருந்து கத்துக்கணும் நெறைய பார்த்துட்டோம். அடுத்து மியூசிக் டைரக்டர்ஸ். அவங்க நான் ஒரு பேர் சொல்றேன். அந்த பேர கேட்டோனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? அவங்களோட இசை எப்படி இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டரான இளையராஜா. இசை கடவுள் அவர்தான். அவரோட பாட்ட கேட்டாலே அது ஒரு ஃபீலிங்ஸ் அதெல்லாம் விட மியூசிக்காலிட்டி எல்லா ராகத்தையும் டச் பண்ணி ஒரு டஃப்பான கம்போசிஷன் அப்படின்னா அது ராஜா சார் தான். ஏ.ஆர். ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லவே வேண்டாம். ஒரு ஆஸ்கர் நாயகன். அவரோட பாட்டுல வந்து இந்த ராஜா சாருக்கு ஈக்குவலா வந்து டஃப் குடுப்பாரு. நெறைய கர்நாடிக் இத நெறைய யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி நம்மளெல்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அவரோட பாட்டுல. ஹாரிஸ் ஜெயராஜ். அது அப்டின்னாலே கண்டிப்பா லவ் தான். லவ் ஃபெயிலியர் அப்டிதான். அவரோட பாட்டுல மியூசிக்காலிட்டி இல்லனாலும் பட் கேட்கும்போது ரொம்ப நமக்கு வந்து என்ன மூடா இருந்தாலும் நம்ம சேஞ்ச் ஆகுற மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல்ல அவர் தான். அவர அடிச்சுக்க முடியாது. யுவன் சங்கர் ராஜா. கண்டிப்பா அதே மாரி லவ் தான். அது யுவன் சங்கர் ராஜா சார்னால லவ் சாங்ஸ் நெறைய கம்போஸ் பண்ணாரு. பேத்தோஸ் சாங்ஸ் நெறைய அவரோடது ரொம்ப டச்சிங்கா இருக்கும். இமான். இமான் வந்து எல்லா டைப்பும் குடுப்பாரு. ஒரு ஹாப்பி மூடும் குடுப்பாரு. மியூசிக்காலிட்டி குடுப்பாரு. அதே மாதிரி ஒரு சேடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடுப்பாரு. வித்யாசாகர். வித்யாசாகர்னா நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் மியூசிக்காலிட்டி தான். அவரு வந்து இந்த ஃபீலிங்ஸா இருக்கட்டும், ஒரு சேட் மொமெண்ட்டா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு, கர்நாடிக் ராகத்த பேஸ் பண்ணி விஷயங்கள் நெறைய அவரோட பாட்டுல குடுப்பாரு. தேவா. தேவா சார்னா கண்டிப்பா கானா தான். நம்ம மூடையே ஒரு செகண்ட்ல மாத்தணும் அப்படின்னா, கண்டிப்பா தேவா சாரோட பாட்டு தான். கானா அவர மாதிரி ஃபோக் வந்து அவர மாரி யாருமே பண்ணவே முடியாது. அனிருத். அனிருத்னா வைப். எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்ம அனிருத் பாட்டு கேட்கும்போது நமக்குள்ள ஒரு ஒரு ஃபயர் வரும் அனிருத். இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய சாய் அபியங்கர். அவங்க எப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே காம்படிஷன் குடுக்குற மாதிரி எல்லா ஜோனையுமே டச் பண்ணிட்டு வராரு. வெஸ்டர்னா இருக்கட்டும், அண்ட் கர்நாடிகா இருக்கட்டும், ஃபோக்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்படியே ஒரு டச் பண்ணிட்டு வராரு ஒரு மியூசிக்க. சந்தோஷ் நாராயணன். அவர் எப்படின்னா, எல்லாமே அதாவது கிளாஸ் மியூசிக்காலிட்டி இருக்கும். அவர் வந்து எப்படின்னா, டிஃபரண்ட் வாய்ஸஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அவங்க வாய்ஸ்ல யூனிக்கா என்ன குடுக்க முடியும், அந்த மாதிரி அது வந்து அவரோட ஒரு யூனிக்னஸாவே வந்து சொல்லலாம். வாவ்! ஸோ ரொம்ப அழகா மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே நீங்க இங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாசம் மார்கழி மாசம் அவங்களுடைய கான்சர்ட்ல இருந்து சில பாட்டுகள். இந்த மாசத்துக்கு ரொம்ப விசேஷமானதுன்னா, கண்டிப்பா திருப்பாவை தான். எல்லாருக்குமே தெரியும். டெய்லி ஒரு ஒரு திருப்பாவை. அதுல ஒரு திருப்பாவை நான் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்றேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோர் நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்பேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தாள் நாராயணனே நமக்கு பறை தருவாள் பாரோர் புகழ வடிந்தேலொரம்பாவாய். வாவ்! இட் இஸ் ரொம்ப 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 அழகா இருக்கு. தேங்க் யூ. இன்னைக்கு பாட்காஸ்ட்ல என் கூட நெறைய கேள்விகள், நெறைய பதில்கள் அண்ட் உங்களுடைய ஃபேவரட்டான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுட்டோம். அண்ட் நம்மளுடைய ரித்திகா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்க பத்தின நெறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம். ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். இந்த மார்கழி மாசத்துல என்ன என்கரேஜ் பண்ற வகையில எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அகில்ஸ் பாட்காஸ்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ.